மீலு, இன்னைக்கு சடவுனா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முக்கியமாக மோட்ரு போட்டுட்டியா? ஐயோ, சடவுனா? என்னங்க இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? சே, பாவம் மீலு, நமக்கு சமைக்கிறதுக்காக எவ்வளோ அவசர அவசரமாக போகிறா. இன்னைக்கு பேசாமல் சாப்பாடு வெளியே வாங்கிடலாம், அவளுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல வேலைங்க, இப்போயாவது ஞாபகப்படுத்தினீங்களே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீலு. அது எப்படிங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க? ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க. ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, கரண்ட்டும் இருக்காது, அப்புறம் எனக்கு போர் அடிக்காது. அதான் உடனே போய் சார்ஜ் போட்டு வந்தேன். அப்போ இவ நமக்கு சமைக்கிறதுக்காக போலையா? இப்போ என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? நான் இன்னும் சமைக்க கூட இல்லைங்க, கரண்ட் வேறு போயிடும். கண்டிப்பாக என்னால் சமைக்க முடியாது. போய் பேசாமல் லஞ்சுக்கு வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த நரன் பையனும் அவுட் ஆயிட்டான். டேய் நாராயண, நீயும் அவுட்டில் 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 அவுட்டில். என்ன அவுட் பண்ணதுக்கு என்ன கலாய்ச்சால? நீயும் அவுட்டு தான்ல. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் கூச்சுக்கிட்டான் போடுறா. டேய் நரேன், நில்லுடா. என்ன பண்ணல நீ? பாரு, நரேன் இப்ப கோச்சிட்டு போயிட்டான்ல. என்னையா அவன் தான் அவுட் பண்ணா? நானா சொல்லிட்டடா இருக்கேன், நீ ஏன்டா திருப்பி கிண்டல் பண்ற? இப்ப பாரு, அவன் கோச்சிட்டு போயிட்டான். இப்ப எப்படி விளையாடுறது? சரியில்ல, எல்லாருமே விளாண்டு அவுட் ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன? அவன் எங்கே போயிருக்க போகிறான்? அங்கே எங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பான். வாங்க போகலாம்ல. டேய் பல்லு, அவன் சொல்கிற மாதிரி நல்ல வீட்டுக்கு தான்டா நரேன் போயிருப்பான். பன்னீரை சாப்பிடாம அவன் போக மாட்டான், அதனால் அங்கே தான் போயிருப்பான். பாடா போகலாம். டேய், வரப்ப எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துட்டு வாங்கடா. டேய் திக்கு, நில்லுல, நீயும் வந்து விடுல. அட, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்ப்பா, எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. நீயுமா பாப்பா? அந்த திக்கு பையன்தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இப்போ நீயுமா பாப்பா? அக்கா, எனக்கு தெரியும், நான் கேட்குறேன்க்கா, சொல்லுங்கக்கா. ஓகே பாப்பா, நீ கேளு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மரத்துக்கு மரம் தாவுவான், அவன் குரங்கும் இல்லை, பட்டை போட்டிருப்பான், சாமியும் இல்லை, அது யாரு? மரத்துக்கு மரம் குரங்கு தானே தாவும், வேற என்னெல்லாம் மரத்துல தாவும்? விளாண்டுக்கிட்டே இந்த பணியாரத்தை சாப்பிடுங்கல்ல. அக்காவை அப்படி என்னத்தை யோசிக்க விட்டுட்டு இருக்கல? விடுகதையா? எங்க சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நானும் சொல்றேன்ல. ஆண்டி, நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. விடுகதையை சொல்லுங்கல, என்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம்ல. மரத்துக்கு மரம் தாவுவான், அது குரங்கும் இல்லை, ஆனா பட்டை போட்டிருப்பான், அது சாமியும் இல்லை, அது யாரு? மரத்துக்கு மரம் குரங்கு தானே தாவும், ஆனா இவ குரங்கு இல்லைன்னு சொல்றாளே ஆண்டி. மரத்துல குரங்கு தான் தாவிட்டே இருக்கும், வேற என்ன தாவும்? ஒருவேளை அணிலா இருக்குமோல? பாத்தீங்களா ஆண்டி, நான் சொன்னேன்ல நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு. அட என்னல நீ, நான் ஏதோ அனுமானத்துல தானே சொன்னேன்,
இவ அது சரின்னு சொல்லிட்டாள. அட என்னல நரேனு நீ மட்டும் வந்திருக்க, அவங்க எல்லாத்தையும் இங்கே காணல. ஆமாம்மா, நான் முன்னாடியே வந்துட்டேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. பன்னீரை சாப்பிட்றதுக்காக நான் முன்னாடி வந்துட்டேம்மா. அட என்னங்கல நல்ல பசங்கப்பா நீங்கள். இதோ அவங்களும் வந்துட்டாங்கல்ல. என்னப்பா நரேங்க, இதுக்கு தான் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தையோ? என்னங்களே எதுவும் சண்டை போட்டு வந்துட்டீங்களோ? அட ஆமா ஆண்டி, அவுட் ஆகணும் என்னெல்லாம் விட்டு இவன் ஓடி வந்துட்டான் ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் வந்தா எனக்கு பன்னீர் கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களாம் சாப்பிட்ருவீங்க. அதான் ஆண்டி நான் முன்னாடி வந்தேன். சரிங்கல்ல, என்கிட்ட சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால் சரிதாங்கல்ல. டேய் நல்ல இந்தா நீ வந்து ஒரு கையை போட வா வா. எனக்கு வேணாம்ல, நீயே சாப்பிடல. சூப்பா திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்கடா.